guys, welcome back to my channel. This is Harsha. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா UKG kidsக்கான English daily practice worksheet தான் பார்க்க போறோம். Okay, let's see the worksheets. Okay, நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுல first worksheet circle the number. So இந்த worksheetல பாத்தீங்கன்னா here numbers wordsல ரிட்டர்ன் பண்ணிருக்கு and இங்க வந்துட்டு numbers இருக்கு. So இந்த kids என்ன பண்ணா now they have to read this word. This is 3. So 3 na they have to look for 3 and circle the correct number. So this is 8, 3 and 6. So inga 3 irukku, so the kid has to circle 3 here. So inga idhe madri 8 irukku. So 8 na inga 8 irukku. Here it is. So they have to circle number 8. So indha mari first worksheet la inga irukka word read panni they have to circle the correct number. So the second worksheet is choose and tick the correct color which matches the picture. So idhula pathina umbrella pictures kuduthirkom and each umbrella pathina particular color la irukku and inga vandittu colors vandittu words la written pannirukku. So idu enna color pink. So kid enna panna pink na here they have to look for pink. So avanga read panni pink pink. So pink identify panni they have to tick it. So here next umbrella is green color. So inga green enga irukku, this is green green. So this is green. So they have to tick this. Like this they have to find and choose the correct color. So next நம்ம பார்க்க போற worksheet circle the rhyming words. So இந்த worksheetல பாத்தீங்கன்னா 2 honey jar இருக்கு and honey jarல பாத்தீங்கன்னா CVC words இருக்கு. So இப்போ மேல அதோட lidல பாத்தீங்கன்னா bed bed பெட்னு சொல்லிட்டு வேர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட் வேர்டுக்கு ஈக்குவலான ரைமிங் வேர்ட்ஸ் இங்கே ஹனி ஜாரில் எங்கே இருக்கோ தட் தே ஹாவ் டு சர்க்கிள் இட். ஸோ இப்போ பெட் அப்படின்னா எட்னு முடிகிற வேர்ட்ஸ் ரைமிங் வேர்டை கிட்ஸ் ஹேஸ் டு சர்க்கிள். ஸோ டெட் இஸ் அ ரைமிங் வேர்ட். வெட் ரன் இஸ் நாட் அ ரைமிங் வேர்ட் ஃபார் பெட். ஸோ நெக்ஸ்ட் ரைமிங் வேர்ட் இஸ் LED லெட், RED ரெட், FED ஃபெட். லைக் திஸ் தே ஹாவ் டு சர்க்கிள் த. So next worksheet is color the days of the week. So இதில் flower கொடுத்துருக்கோம் and இந்த ஃப்ளவரில் each petal பார்த்தீங்கன்னா டேஸ் வந்துட்டு வேர்ட்ஸில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டேன்னு டேஸை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ கீழே இதுக்கு கோடிங் என்ன கொடுத்துருக்குன்னா இப்போது சண்டேனா ரெட் கலர், மண்டேனா எல்லோ கலர்னு கலர்ஸ் கோடிங் கொடுத்துருக்கோம். ஸோ கிட் என்ன பண்ணணும்னா இப்போ சண்டேனா தே ஹாவ் டு ஃபைண்ட் வேர் சண்டே இஸ். ஸோ சண்டே எங்கே இருக்குன்னா இந்த சண்டேக்கு வந்துட்டு அவங்க ரெட் கலர் பண்ணணும். நெக்ஸ்ட் மண்டே. ஸோ ஹியர் மண்டே இஸ். ஸோ மண்டே இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் அண்ட் டியூஸ்டே இஸ் பிங்க் கலர். ஹியர் டியூஸ்டே. ஸோ இந்த டியூஸ்டேவை பிங்க் கலர். அந்த மாதிரி இந்த ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸை அதோட டேஸ்க்கு ஏற்ற மாதிரி கோடிங் கலர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க்ஷீட் இஸ் ஃபில் இன் த மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ இந்த ஒர்க்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் பிக்சர்ஸோட வேர்டை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இந்த பர்டிகுலர் லெட்டர் இஸ் மிஸ்ஸிங். ஸோ அந்த லெட்டரை ஐடென்டிஃபை பண்ணி தே ஹாவ் டு ரைட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் இஸ் சன். சன்னுக்கு பார்த்தீங்கன்னா SUN சன். ஸோ S இஸ் மிஸ்ஸிங். த கிட் ஹேஸ் டு ரைட் S. திஸ் இஸ் BEE. B they have to write B. Here it is ball. BALL ball. This is ant. A is missing, so ANT ant. So like this picture பார்த்து அதோட missing letter identify பண்ணி they have to write and complete the word. So next worksheet is unscramble numbers. So இந்த worksheetல பார்த்தீங்கன்னா numbers கொடுத்துருக்கேன். numbersோட ஸ்பெல்லிங்கும் இருக்குது பட் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராம்பிள் பண்ணியிருக்கு. ஸோ கிட் என்ன பண்ணணும்னா கரெக்ட் ஆர்டரில் ஸ்பெல்லிங் ஐடென்டிஃபை பண்ணி they have to write it. So this is 1னா ONE 1. Here it is ENO scramble பண்ணியிருக்கு. They have to unscramble this. So ONE 1. This is 4. So 4க்கு FOUR 4 அப்படின்னு. ஸோ இங்கே இருக்க வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்க்ராம்பிள் பண்ணியிருக்கு. ஸோ த கிட் ஹேஸ் டு unscramble and write the correct words. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க்ஷீட் இஸ் ரைட் 5 சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர். ஸோ இந்த ஒர்க்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா பிக்சர் கொடுத்துருக்கு அண்ட் இந்த பிக்சரை பார்த்துட்டு அது என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி தே ஹாவ் டு ரைட் 5 சென்டென்சஸ். ஸோ இந்த ஒர்க்ஷீட் பார்த்தீங்கன்னா அவங்களோட காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஒர்க்ஷீட். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் திஸ் இஸ் அன் ஆப்பிள். ஸோ கிட் வந்துட்டு இங்கே திஸ் இஸ் அன் ஆப்பிள் அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஆப்பிளை பற்றி தே ஹாவ் டு write 5 sentence. So apple is red color. Apple is red. So in the madri they have to look at the picture and write 5 sentence. So next worksheet is complete the crossword. So in the worksheet பாத்தீங்கன்னா puzzle activity. So அதே மாதிரி இது உங்களுக்கு word formationக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So இதுல பாத்தீங்கன்னா pictures கொடுத்திருக்கோம். This picture will act as a clue. So இந்த clue பார்த்து they have to write the name. So first one பாத்தீங்கன்னா இப்போ இது sunனா so எஸ் இங்கே ஒரு வேர்ட் மிஸ்ஸிங்காக இருக்குது, என் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல மிஸ்ஸிங் வேர்ட் என்னென்னு அவங்க கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம கொடுத்துருக்குறது சன். ஸோ சன்னோட ஸ்பெல்லிங் இஸ் SUN சன். ஸோ ஹியர் தே ஹாவ் டு ரைட்
U. So next picture is this is nest. So இங்கே N இருக்கு T இருக்கு. So missing letter is N-E-S-T. Nest. So here we have given a glass of water. So அப்போ இதில் இருக்க word clue பார்த்தீங்கன்னா water. So இங்கே அவங்க வேர்டை எழுதணும். So W missing letter is A T E R. So இந்த மாதிரி clue-வை பார்த்து அவங்க they have to find what it is and write the missing letter. So this is I. I-க்குனா E-Y-E. So like this they have to find the words. So like this using the clue they have to find and write the words. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூகேஜி கிட்ஸ்க்கான இங்கிலீஷ் டெய்லி ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் தான் பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.